தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு விவகாரத்தில் என்ஐஏ முக்கிய நபரை கைது செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பில் தற்பொழுது புதியதாக மேலும் ஒரு நபரை கைது செய்துள்ளதாக என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமையானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த குற்றவாளி யாஷீர் அகமது தர் என்பவர் சோபியான், அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய சோபியான் பகுதியைச் சேர்ந்தவர். அவர் இந்த ஒரு குண்டுவெடிப்பிற்கு மிகவும் திட்டம் தீட்டிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 8 பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணையும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஒன்பதாவதாக யாஷீர் அகமது தரை தற்பொழுது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட தடயவியல் சோதனைகள், அது மட்டுமல்லாமல் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் அடிப்படையில் இந்த 9வது நபரை கைது செய்துள்ளதாகவும் மேலும் கூடுதலான ஒரு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 11 பேருக்கும் அதிகமானோர் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அதன் மேலும் சிலரும் இன்னும் முழுமையாக சிகிச்சை பெற்று வருவதும் நிலையில்தான் தற்பொழுது இந்த ஒரு கைது என்பது என்ஐஏ அதிகாரிகளால் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தற்பொழுது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.